ரூ. 2300 மாதம் ரூ. 4500 கட்டுறதுக்கு இந்த இஎம்ஐயில் நான் 3 பொருள் வாங்கியிருந்தேன். நான் ரூ. 4500 இஎம்ஐ கட்டுறதுக்கான ரீசன் ஒன்றே ஒன்று தான். எங்கள் பாட்டிக்காக மட்டும்தான். நான் பார்த்தீங்கன்னா 2017 காலேஜ் படிக்கும்போது மற்ற கிளாஸஸ்லாம் போயிட்டு வரதுக்கு 3 ஆகும். ஸோ 3 மணிக்கு வந்து துவைக்கும்போது 5 மணி ஆகிடும். நான் 5 மணி வரைக்கும் கஷ்டப்படுறேன் ஒரே காரணத்தால் எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் 18,000 கொடுத்து வாஷிங் மிஷின் எனக்காக வாங்கியிருந்தாரு, என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு. ஸோ இப்போ எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா பழைய வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கீழே குனிஞ்சு குனிஞ்சு துவைச்சி முதுகு வலியோட. இப்போ எங்கள் தாத்தா உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒய்ஃபை வந்து இந்த அளவு கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டார். அண்ட் அன்றைக்கி அவர் பண்ண அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் யோசித்தேன். ஸோ இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், நம்மளால் முடிஞ்ச இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னு மாமாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான்னுக்காக பார்த்திங்கன்னா போயிட்டு போதும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் இது பார்த்திங்கன்னா 4500 மாதம் இஎம்ஐ 8 மாதம் கட்டணும். பாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னுக்காக 4500 இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சதுக்கான ஒரே ரீசன் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்கள் தாத்தா நினச்ச ஒரே காரணம் தான்.